ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அடுத்தடுத்த வீடியோ அங்கன்வாடியை பற்றி தான் போட்டுட்ருக்கிறேன். ஆல்ரெடி அங்கன்வாடியில் என்னென்ன தகுதி இருக்கணும் என்னென்னு போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு வீடியோ காலி பணியிடங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, விண்ணப்ப படிவம் எப்படி நம்ம விண்ணப்ப படிவம் எங்கே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நான் அங்கன்வாடியை பற்றி வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன், நீங்களும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி எப்படி விண்ணப்பம் முழுமையாக நிரப்புவது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை, நான் 3 ஜாப்புக்குமே அப்ளை பண்ணுறேன். அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர். இந்த 3க்குமே நான் அப்ளை பண்ணுறதுனால 3 ஃபார்மும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தாங்க இருக்கும். என்ன ஸ்டடீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 12th இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, இங்கே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. இது மட்டும்தான் இருக்குமே மாற்றமே தவிர மற்ற எல்லாமேவும் சேமாக தாங்க இருக்கும். 12ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு 2 இதில் இருக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு ஒரே ஒரு ஃபார்மில் இருக்கும். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் 3 ஃபார்முக்கும் ஃபில் பண்ணுறவங்க ஃபில் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத இங்கே எழுதிக்கோங்க. திட்டம் வட்டாரம், நீங்கள் என்ன வட்டாரம், மாவட்டம் இங்கே என்ன வட்டாரம் அப்படின்றத எழுதிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா புகைப்படம் கையொப்பத்துடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு இங்கே பாதி ஃபோட்டோவில் இருந்து வெளியில் போகிற மாதிரி சைன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம சிக்னேச்சர் ஃபோட்டோவுக்கு பின்னாடி யாரும் போட்டுறாதீங்க. ஃபோட்டோவை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிட்டு பாதி ஃபோட்டோவில் சைனும் பாதி ஃபோட்டோ விட்டு வெளியிலையும் கையெழுத்து வர்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ஃபோட்டோவை நல்லா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு பாதி சைன் ஃபோட்டோவில் இருக்கணும், பாதி சைன் வெளியில் வர்ற மாதிரி பார்த்து போட்டுருங்க, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், நம்மளுடைய பெயர் இங்கே எழுதிடணும். அப்புறம் கீழே தகப்பனார் கணவர் பெயர், தகப்பனார் பெயர் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கணவர் பெயரோட இங்கே எழுதிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரியும் கைபேசி எண்ணும், நீங்கள் இருக்கிற முகவரி இருப்பிட முகவரி எழுதிக்கோங்க. கீழே கைபேசி எண், நம்மளுடைய தொலைபேசி எண்ணை எழுதிக்கோங்க, சரிங்களா? மொபைல் நம்பர் இங்கே எழுதிடுங்க. அப்போ விண்ணப்பதாரரின் ஆதார் எண், இங்கே நம்மளுடைய ஆதார் எண்ணை எழுதிடுங்க. விண்ணப்பதாரரின் இருப்பிடம் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியின் பெயர், நீங்கள் இருக்கிறது பேரூராட்சியா இல்லை நகராட்சியா இல்லை மாநகராட்சியான்றதை இங்கே எழுதிடுங்க. விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி, கிராமம் பெயர், நீங்கள் இருக்கிற ஊராட்சியோட பெயர். நான் கிராமத்தில் இருப்பீங்க, உங்களுக்குன்னு தனி பஞ்சாயத்து இருக்கும்ல, அந்த நீங்கள் ஊராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தோட பெயரும் பஞ்சாயத்தோட பெயரும் எழுதிடுங்க. அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிடங்கள், பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை எங்கே நான் இந்த நம்பரை நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வேணும். நீங்கள் எந்த அங்கன்வாடிக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல இருக்கிற அங்கன்வாடியில் எனக்கு ஜாப்பு வேணும் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறது, அதோட நம்பர், அதோட பெயர், அதோட முகவரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எங்கே இருக்குன்றதை நான் கமெண்டில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கமெண்டில் கூட நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு எங்கெங்கே இருக்கும் அப்படின்ட்டு, சரிங்களா? அதுக்கு என்ன செய்யணும், நம்ம அங்கன்வாடியோட நம்பரு, அதுக்கப்புறம் அங்கன்வாடியோட பெயர், அது எந்த முகவரியில் இருக்குன்றதை நோட் பண்ணிடுங்க. கல்வி தகுதி, நீங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்கல்ல, 12ஆம் வகுப்பா 10ஆம் வகுப்பா இல்லை டிகிரியா என்ன இருக்கோ இங்கே எழுதிடுங்க. அப்புறம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விவரம், சான்றிதழ் சுய சான்றப்பம் இட்ட நகலுடன். நீங்கள் 12th டிசியோ இல்லை 12th மார்க் ஷீட்டோ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன செஞ்சுடுங்க, ஜெராக்ஸ் எடுத்து சுய சான்றப்பம், நம்மளுடைய கையெழுத்து, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய கையெழுத்து தான் போடணும். செல்ஃப் அட்டஸ்டடுன்னு சொல்லிட்டு இங்கே வேறு யார்கிட்டையும் சைன் வாங்க தேவையில்லை. சுய சான்றப்பம்னா எல்லா சர்டிஃபிகேட்லேயும் நம்மளுடைய பெயர் தான் இருக்கணும், அதுவும் ஜெராக்ஸ் தான் இருக்கணும், ஒரிஜினல் யாரும் சப்மிட் பண்ண வேணாம். பிறந்த தேதி மற்றும் பூர்த்தியடைந்த வயது,
அறிவிப்பு வந்த மாதத்தின் முதல் நாளின் படி. சரிங்களா? இங்கே நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு எத்தனை வயசு முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. வகுப்பு, வருவாய்த்துறையில் பெற்ற சாதிச் சான்றுடன். நீங்கள் என்ன வகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பா, இல்லை தாவா, தாப்பா, மீ மீ பீவா, பீவா, ஈவா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தாவா அப்படின்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பு, தாப்பா அப்படின்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், மீ பீவா அப்படின்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, பீவானா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஈவானா பிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. தாவா அப்படின்னா யாரோட சேர்ந்ததுன்னா எஸ்சி அவங்களுடைய சேர்ந்தது. தாப்பா அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட். மீ பீவா அப்படின்னா எம்பிசி அவங்க இருப்பாங்கள்ல அவங்களாம் இதை போட்டுக்கோங்க. பீவா அப்படின்னா பிசி கேட்டகரி. இது பிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் எந்த வகுப்போ அதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. ஜாதி சான்றிதழ் நீங்கள் ஜாதி சான்றிதழ் இதுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஜெராக்ஸ் எடுத்து கீழே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு ஜெராக்ஸ் இதில் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். எதுக்கும் நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல் எதுக்கும் எடுத்துகிட்டு போங்க. அங்கே என்னதாவது ஒன்று கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு 3 சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று இங்கே எழுதிடுங்க. அட்ரஸை எழுதிட்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் சைன் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரம். நீங்கள் எது உங்களுடைய மாநகராட்சி என்னதோ அதை இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? இதில் நீங்கள் எந்த இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே டிக் பண்ணி தான் ஆகணும். விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த வார்டின் பெயர். நீங்கள் அந்த இப்போ அங்கன்வாடி இருக்குது அந்த இடத்துலையே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா அந்த வார்டாக தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக. ஆம் அப்படின்னா ஆம் எனில் அந்த அங்கன்வாடியோட பெயரை இங்கே எழுதிடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வேறு வார்டில் இருந்துட்டு இங்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இவங்க அதை கேட்குறாங்க. சரிங்களா? விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டை சேர்ந்தவரா? இல்லை நான் வார்டு வேறு ஆனால் நான் அப்ளை பண்ணுறது வேறு இடத்துக்கு அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ அந்த வார்டோட பேர் என்ன அப்படின்றத எழுதிருங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் அதையும் நீங்கள் எந்த வார்டோ அதை குறிப்பிட்டு எழுதிடணும். சரிங்களா? கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் ஊரகம். நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், அங்கே உள்ள குழந்தைகள் மையத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்க இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா? இப்போ நீங்கள் அங்கன்வாடி இருக்குது அதே கிராமத்தில் உள்ளவங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம், நான் எங்கள் ஊரில் இருக்கிற அங்கன்வாடிக்கு நான் போடுறேன், எங்கள் கிராமத்தில் இருக்கிற அங்கன்வாடி தான் அப்படின்னா ஆம்னு கொடுத்து அந்த கிராமத்தோட பெயர் எழுதிடுங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா? நான் இருக்கிற ஊர் வேறு ஆனால் அங்கன்வாடி வேறு அப்படின்னா ஆம்னு சொல்லி போட்டு அந்த ஊரோட பேரை எழுதிடணும். சரிங்களா? நான் இருக்கிற கிராமம் வேறு ஆனால் நான் வேறு கிராமத்துக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஊரோட பேரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவர். எங்கள் ஊராட்சியே வேறங்க, ஆனால் நான் வேறு ஊராட்சிக்கு டைப் பண்ணுறேன், அங்கே போய் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம்னு கொடுத்து அந்த ஊராட்சியோட பேர் எழுதிடுங்க. என் ஊராட்சியில் நான் ட்ரை பண்ணலை, அடுத்த ஊராட்சிக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஊராட்சியோட பேர் எழுதிடுங்க. விண்ணப்பதாரரின் திருமண நிலை. நீங்கள் திருமணமானவர்னா திருமணமானவர், திருமணமாகாதவர்னா திருமணமாகாதவர். திருமணமானவர் எனில் நீங்கள் இங்கே திருமணமானவர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணுங்கள். கணவரால் கைவிடப்பட்டவரா? ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. மாற்றுத்திறனாளி கணவருடைய பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவர் அப்படின்னா நீங்கள் ஆம் இல்லை இல்லைன்னு கொடுத்துக்கலாம். 2 குழந்தைகளுடைய 35 வயதிற்குட்பட்ட விதவை அப்படின்னா ஆம் கொடுத்துக்கலாம்.
இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் நான் அப்படின்னா அதுக்கு ஆம் கொடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் இல்லைன்னு கொடுத்துடுங்க. திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண்ணா, உங்கள் தாய் தந்தை இறந்துட்டாங்களா, நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்க இதை ஃபில் பண்ணிடுங்க. ஆம், எங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு, ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆம் கொடுத்துடலாம். மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் குள்ளத்தன்மையுடையவர் ஆம் எனில் அதன் விவரம் அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தொழுநோயிலிருந்து குணமடைந்தவரா ஆம் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் சான்றிதழ் நகல் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து அதோட உங்களுடைய கையெழுத்து போட்டு அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் ஆம் எனில் அதற்கு சதவிகிதம் சான்றிதழ் நகலுடன் இணைக்கப்பட வேண்டும். ஆம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோட ப்ரூஃபுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெராக்ஸ் கொடுத்து அதில் உங்களுடைய கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இடம் எந்த ஊரில் இங்கே போய் அப்ளை பண்ணி இந்த ஃபார்மை கொடுக்குறீங்களோ அந்த இடத்த போட்டுருங்க. நாள் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டை போட்டுருங்க. உங்களுடைய சைன் கண்டிப்பாக இங்கே இருக்கணுங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் உங்களுக்கு கையெழுத்து போட்டுருங்க. குறிப்பு விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு உட்பட்ட வட்டம், ஊரகம், திட்டம், நகரம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். இந்த விண்ணப்பத்தை என்ன செய்யணும், கொடுக்க போகும்போது இந்த அலுவலகத்துக்கு போகும்போது அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே காட்டி கரெக்டாக இருக்கா என்னன்றதை நீங்கள் பார்த்து கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சுய சான்றிதழிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு உங்களுடைய கையெழுத்தோட சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சரளமாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நேர்காணலுக்கு வருகை தரப்போவதற்கு எந்தவித போக்குவரத்து செலவினமும் நம்மளுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர் அறிவிப்பு நாளின்படி 25 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். விதவை, ஆதரவற்ற பெண்கள், SC ST பிரிவினருக்கு 5 வயது தளர்வு. இப்போ 35 வயசு அப்படின்னா 5 வயசு நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட்டி 40 வயசு. மாற்றுத்திறனாளிக்கு 3 வயது தளர்வு 38 வயசு. ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண், மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி, விண்ணப்பதாரனின் குழந்தைகளோ கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளார் அப்படின்றவங்க, 2 குழந்தைகள் உள்ளவங்க, விதவியாக இருக்கிறவங்க, குறைஞ்சது 2 குழந்தைகள் உள்ள பெண் சிறப்பினர்களுக்கு உரிய வகையில் சான்றிதழ் சுய சான்றிதழிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் ஏதாவது நீங்கள் இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில், இப்போ 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூட 2 பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க, எனக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு வாங்கியிருப்போம்ல, அந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி கையெழுத்து பண்ணி கொடுக்கலாம். இல்லை நான் மாற்றுத்திறனாளினா நீங்களும் அதை ஜெராக்ஸ் எடுத்து சுய சான்றிதழ் கொடுங்க. குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண், தாய் தந்தை இறப்பு சான்று ஆகியவை சுய சான்றிதழிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். எல்லாமே என்ன செய்யணும், உங்களுடைய செல்ஃப் அட்டை சுய சான்றப்பம் நம்மளுடைய கையெழுத்து போட்டு அது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும். குள்ளத்தன்மையுடையவர், தொழில்நோயிலிருந்து இருக்கிறவங்க, கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டவரும் சான்றிதழ் வாங்கி அதிலையும் உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்களும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்கள் தபால் அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு துறை பொறுப்பாகாது. நீங்கள் இப்போ அனுப்பிச்சி விட்ருக்கீங்க 5:30க்குள்ளெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க லாஸ்ட் டேட்டு, நீங்கள் அதுக்கு 5:30க்கு மேலே அடுத்த நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த துறையும் பொறுப்பேற்காது. பத்திரிகை செய்து அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க பத்திரிகையில் ஆல்ரெடி போட்டாங்க, இந்த டேட்டு இந்த நிமிஷம் இந்த மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வரலை அப்படின்ற பட்சத்தில் அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டு நேரில் கொண்டு போய் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அட்ரஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துடுங்க. உடனுக்குடன் நான் அங்கன்வாடியோட அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஓகே பாய், மிக்க நன்றி.